ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு பிஎம்ஐசி பற்றி பார்க்கலாம். ஸோ பிஎம்ஐசி அப்படின்னா பவர் மேனேஜ்மெண்ட் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நேம் சொல்கிற மாதிரி இது வந்துட்டு ஒரு பவர் மேனேஜ் பண்ணுற ஒரு ஐசியாக இருக்குது. ஐசியாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சிப்பு. இது வந்துட்டு ஒரு பவர் ட்ரீயாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற எஸ்ஓசியாக இருக்கட்டும், எம்பெடட் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், டிராம், நான் volatile மெமரி, இது எல்லாத்துக்குமே ஒரு பவர் ட்ரீயாக இது வந்துட்டு ஆக்ட் பண்ணுது. சரி, இது என்ன பண்ணுது அப்படின்னா, இது ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு, ஸ்மார்ட் வாட்சஸ், வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ், அப்புறமா ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்ஸ், இது எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எசென்ஷியலான ஒரு செமிகண்டக்டராக இது இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம ஹார்ட் மாதிரி தான் ஒரு பிஎம்ஐசியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஸ்டன்ஸாக இருக்குது. இது எப்படி இது மாதிரி வந்துட்டு இது மோஸ்ட்டாக இப்போ ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பேட்ரி தான் இருக்குது. ஆனால் இது வந்துட்டு டிஸ்பிளே பேனலு, அப்புறம் மொபைல் ஏபி, இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு கேமராஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸ் தான் தேவைப்படுது. ஒரே அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஸோ இது எல்லாத்துக்குமே தான் வந்துட்டு பிஎம்ஐசி வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வோல்டேஜஸ் தான் கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃபோனோட பேட்ரி வந்துட்டு எவ்வளோ தூரம் நிற்கிது அப்படிங்கிறதும் வந்துட்டு பிஎம்ஐசியோட ஒரு ஒர்க் தான். அதனால இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐசியாக பார்க்குறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட ஃபோனில் வந்துட்டு ஆட்டோ பிரைட்னஸ் இருக்குன்னா, நம்ம இப்போ ஒரு வெளிச்சமான இடத்துக்கு போனால் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். ஒரு இருட்டான ரூம்குள்ளே போனால் பிரைட்னஸ் அது மாதிரி கம்மியாகும். இதுவும் வந்துட்டு ஒரு பிஎம்ஐசியோட ஒரு ஒர்க் தான். ஸோ இந்த மாதிரி பிஎம்ஐசி வந்துட்டு நிறைய ஒர்க்ஸை வந்துட்டு இது வந்துட்டு எடுத்துக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காம்பனண்ட் ஒரு பேட்ரி, ஒரு ஃபோனுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு காம்பனண்ட்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் பவர் தான் தேவைப்படுது. இது எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணி பிரித்து ஒரு காம்பனண்ட்க்கும் எவ்வளோ தேவையோ அது வந்துட்டு பர்டிகுலராக அப்ராக்சிமேட்டாக அவ்வளோ வந்துட்டு எல்லா காம்பனண்ட்ஸ்க்கும் அனுப்பி விடுறது தான் வந்துட்டு பிஎம்ஐசியோட ஒரு மெயினான ஒரு ஒர்க்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வோல்டேஜை பவராக மாற்றியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. அதுக்கப்புறமா வந்துட்டு பிஎம்ஐசி வந்துட்டு மோஸ்ட்டாக அந்த பவரை வந்துட்டு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணும். அவ்வளோ ஈஸியாக பவர் வந்துட்டு ட்ரெயின் அவுட் ஆகாது. ஆனால் நம்மளோட ஃபோனோட பேட்ரி லைஃப்பை வச்சு நம்மளால் நம்ம ஃபோனில் இருக்கிற ஒரு பிஎம்ஐசி எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யுது நம்மளால் சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட்லாம் நம்ம ஃபோனில் ஒரு பிரைட்னஸ் இருக்கும்போது ஒரு அமௌண்ட் ஆஃப் பேட்ரி லெவல் தான் ட்ரெயின் ஆகும். இதுவே இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அதே பிரைட்னஸ் வச்சாலும் பேட்ரி வந்துட்டு ரொம்ப ட்ரெயின் ஆகும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த பிஎம்ஐசி வந்துட்டு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு ஃபோனில் 4லேருந்து 5 பிஎம்ஐசி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஹார்ட் மட்டும் எப்படி ஒரு ஹார்ட் தான் இருக்குது, அது மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பிஎம்ஐசி போதுமா அப்படின்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு காம்பனண்ட்டுக்கும் எதெல்லாம் தேவையோ ஒரு காம்பனண்ட் பக்கத்துலேயும் ஒரு பிஎம்ஐசி வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அது வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு. முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு ஃபோனில் 4லேருந்து 5 பிஎம்ஐசி இருக்கும். இப்போ டெக்னாலஜி வச்சுருக்கிற ஒவ்வொரு ஃபோன்லேயும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 பிஎம்ஐசி யூஸ் பண்ணுறாங்க. இதுவே ஒரு ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்லாம் எடுத்துக்கிட்டால் இப்போ எவ்வளோ இருக்கும், நிறைய பிஎம்ஐசி யூஸ் பண்ணி தான் வந்துட்டு எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறாங்க. ஒரு பிஎம்ஐசி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஎம்ஐசி அப்படின்னு இருக்கும்ல. லைக் மெமரி பிஎம்ஐசின்னு ஒன்று இருக்குது, மொபைல் ஏபி பிஎம்ஐசின்னு ஒன்று இருக்குது, இமேஜ் சென்சார் பிஎம்ஐசின்னு ஒன்று இருக்குது, டிஸ்பிளே பிஎம்ஐசின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்தந்த ஒர்க் தான் பார்க்கும். இப்போ டிஸ்பிளே வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த டிஸ்பிளே பிஎம்ஐசி யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா இமேஜ் வந்துட்டு சென்ஸ் பண்ணுறதுக்கு அந்த இமேஜ் சென்சார் பிஎம்ஐசிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மெமரியை வந்துட்டு அதை அலோகேட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு மெமரி பிஎம்ஐசி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பிஎம்ஐசிக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ ப்ளூடூத் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறோம் ஃபோனில், இயர்ஃபோனை கனெக்ட் பண்ணுறோம், இல்லைனா ஸ்பீக்கர்ஸை கனெக்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க டிவைஸோட பவர் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம ஃபோனில் பார்க்கலாம். இதுவும் வந்துட்டு பிஎம்ஐசியோட ஒர்க் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்மார்ட் வாட்சோ இல்லை இல்லை அந்த இயர்ஃபோனோ அதோட பவரை வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ண வைக்கிது, அதோட பேட்ரி எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குது, அதை கூட வந்துட்டு நம்ம ஃபோனில் இருக்கிற பிஎம்ஐசி தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு
பேசிக்கா ஒரு பிஎம்ஐசி இந்த ஒர்க்ஸ்லாம் பார்க்கும். சரி, இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, இது வந்துட்டு இதோட மெயின் கேப்பபிலிட்டிஸ் இது எதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், இதெல்லாம் வந்துட்டு மேஜரா இதோட வந்துட்டு இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு கேட்டா, வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணுது, அப்புறமா பேட்டரியை மேனேஜ் பண்ணுது, தெர்மல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அது ஒரு ஃபோனோட ஹீட்டை வந்துட்டு அது மேனேஜ் பண்ணும். ஏன்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆச்சுன்னா ஹீட்டும் வந்து கரெக்டாக கம்மியாக தான் இருக்கும். இப்போ ரொம்ப கம்மி எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா, ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னா ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும், நம்ம ஃபோன் வந்துட்டு சூடாக ஆரம்பிக்கும். அதுவும் வந்துட்டு பிஎம்ஐசி வேலை செய்யலை அப்படின்னா, ரொம்ப லோவாக வேலை செய்யுது அப்படின்னா அது வந்துட்டு ஹீட் ரொம்ப ஜென்ரேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பவரையும் சீக்வன்ஸ் பண்ணி கரெக்டாக கொடுக்கும். இதெல்லாம் தான் ஒரு பிஎம்ஐசியோட மேஜரான ஒர்க். இது மாதிரி ஒவ்வொரு ஃபோன்லேயும் நிறைய விதமான ஐசிஸ் இருக்குது. ஒன்று மட்டும் இல்லை, ஒரு எஸ்ஓசி மட்டும் இல்லை, ஒரு ஏசிக் மட்டும் யூஸ் பண்ணல, நிறைய ஐசிஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு ஸ்மார்ட் ஃபோனோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எடுத்துட்டாலோ அதில் ஒரே ஒரு சிப் மட்டும்தான் இருக்காது, நிறைய சிப்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சிப்புக்கும் ஒரு ஒரு ரோல் இருக்குது, ஒரு வேலை இருக்குது. ஸோ அந்த வேலைகளை தான் அது வந்துட்டு பார்க்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பிஎம்ஐசியோட வேலை. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். பை.